நடிகர் பாக்யராஜின் உயிரை பறித்த கேக் விஷமாக மாறிய அதிர்ச்சி சம்பவம். பாக்யராஜ் மரணத்திற்கு பின்னணியில் இருக்கும் அதிர்ச்சி செய்தி. அதாவது பிரபல நடிகர் மற்றும் இயக்குனரான பாக்யராஜ் அவர்கள் இன்றைய தினம் மரணமடைந்திருக்கிறார். இவருடைய இழப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் பேரிழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று காலை வரை எப்போதும் போல இயல்பாக சாதாரணமாக இருந்தவர் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு இந்த உலகை விட்டு பிரிந்திருக்கிறார். இந்த ஒரு செய்தி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் திடீர் அதிர்ச்சி செய்தியாக மாறியது. ஒரு காலத்தில் தமிழகத்தை ஆட்சி செய்யும் இடத்திற்கே வர இருந்தவர்தான் பாக்யராஜ். எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் வாரிசாக பாக்யராஜ் வர இருந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் பாக்யராஜ் அவர்கள் அந்த முடிவிலிருந்து பின்வாங்கினார். அதுவும் எம்ஜிஆர் இறக்கும்போது பாக்யராஜை சுற்றி மிகப்பெரிய அரசியல் என்பது உருவானது. பாக்யராஜ் நினைத்திருந்தால் எளிதாக தமிழக முதல்வராக கூட உருவாகியிருக்கலாம். இதை கேட்பதற்கு பலரும் ஆச்சரியமாக கேட்டாலும் பாக்யராஜின் வரலாறு தெரிந்தவர்களுக்கு இது உண்மை என்று தெரியும். அப்போது எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருந்த திமுகவுக்கும் கலைஞருக்கும் கூட மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தவர்தான் பாக்யராஜ். அப்போது பாக்யராஜ் மட்டும் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிவித்து இப்போது விஜய் செய்தது போல அப்போது பாக்யராஜ் மட்டும் தேர்தல் களத்தில் இறங்கியிருந்தால் கண்டிப்பாக பாக்யராஜுக்கு முதல்வர் பதவி தேடி வந்திருக்கும். அந்தளவுக்கு பாக்யராஜுக்கு அப்போது ரசிகர்கள் பட்டாளம் அதிகமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒருவர் இன்று காலை வரை துடிப்பான இளைஞன் போல சுறுசுறுப்பாக இருந்து வந்த ஒருவர் திடீரென மாரடைப்பு வந்து மரணமடைந்ததாக சொல்லப்படுவது இப்போது வரை நம்ப முடியாத விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. பலரும் இது ஒரு கனவாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்பிக்கொண்டிருக்கின்றனர். பாக்யராஜின் மரணம் பெரும்பாலான தமிழக மக்களை இப்போது சோகத்தில் மூழ்கடித்துள்ளது. இவருடைய திரைக்கதைதான் இவருடைய அடையாளமாகவும் இவருக்கு பல புகழையும் தேடி கொடுத்தது. அந்தளவுக்கு பாக்யராஜின் திரைக்கதை என்பது யாராலும் யூகிக்க முடியாத அளவுக்கு திருப்பு முனையாகவே இருக்கும். அதுவும் இயக்குனர்கள் ஹீரோவாக மாறும்போதெல்லாம் தன்னை ஹீரோவாக அதிகமாக வெளிப்படுத்தி சினிமாவில் புகழை தேடுவார்கள். ஆனால் பாக்யராஜை பொறுத்தவரையில் இவர் ஹீரோவானதற்கு பிறகு இவருடைய படங்களில் இவரது பெயர் இடம்பெறும் அந்த ஒரு காட்சியில் மட்டும் இவரை கலாய்க்கும் விதமாகத்தான் இவராகவே அப்படிப்பட்ட காட்சியை வைத்திருப்பார். தன்னை ஜோக்கராகவும் கேளிக்கையாகவும் மாற்றிக்கொண்டு அப்போதும் மக்கள் மனதில் ஹீரோவாக இடம் பிடித்தவர்தான் பாக்யராஜ். அப்படிப்பட்ட இவர் தற்போது இறந்திருப்பது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தாலும் இவருடைய இறப்புக்கு என்ன காரணம் என்றும் பலரும் குழம்பி வருகின்றனர். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்த இவர் திடீரென இறந்து போயிருப்பது நம்ப முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. இந்த சூழலில்தான் பாக்யராஜ் இறப்புக்கு இவர் சாப்பிட்ட கேக் ஒன்றுதான் காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த வருடத்தில் ஜனவரி 7ஆம் தேதியன்று இவருடைய பிறந்த நாளை குடும்பத்தினரோடு சேர்ந்து கொண்டாடினார். அந்த ஒரு வீடியோ மிகவும் வைரலானது. ஆனால் இவருடைய இப்போதைய இந்த ஒரு இறப்புக்கு அந்த ஒரு சம்பவம் நேரடி காரணமில்லை என்றாலும் மறைமுக காரணமாக மாறியிருக்கிறது. ஆமாங்க, நடிகர் பாக்யராஜ் இறப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்புதான் அதிகமாக கேக் சாப்பிட்டிருக்கிறார் என்றும் தெரிய வந்துள்ளது. கேக்கை மிகவும் விரும்பி சாப்பிடக்கூடியவர் பாக்யராஜ் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் வயது முதிர்வு காரணமாக அதை பெரும்பாலும் ஒதுக்கிவிடுவாராம். இந்த சூழலில்தான் திடீரென நேற்றைய தினம் எதேச்சையாக கேக்கை சாப்பிட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. அதன் எதிரொலியாகத்தான் இவருக்கு மாரடைப்பும் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதுவும் குஷ்புவின் மகள் திருமணத்திற்கு கோவா சென்று அதிக பயணத்திலும் ஈடுபட்டிருக்கிறார். ஆகவே அதிக பயணமும் இவர் சாப்பிட்ட கேக்கும் தான் இவரின் உயிரை பறிப்பதற்கு காரணமாக மாறியிருப்பதாகவும் தெரிகிறது. சரி, பாக்யராஜின் இந்த ஒரு இறப்பை பற்றியும் பாக்யராஜ் திடீரென இறந்ததற்கு மாரடைப்பு காரணமாக இருந்தாலும் அந்த மாரடைப்பு ஏற்படுவதற்கு இவர் சாப்பிட்ட கேக்கும் இவர் பயணம் செய்த அதிக பயண தூரமும் தான் காரணம் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.